இடியாப்பம் செய்ய மாவு இது வந்து வீட்டில் வறுத்து செஞ்சது. இப்போ நாங்கள் எப்படி இடியாப்பம் செய்கிறோங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 கிளாஸ் மாவுக்கு 3 கிளாஸ் தண்ணி வச்சு கொதிக்க வைக்கணும். உப்பு மாவு தண்ணியில் உப்பை போட்டு கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவில் தூக்கி ஊற்றி கிண்டி இடியாப்பம் சுடணும். தண்ணி கொதி வரணும். கொதித்த உடனே தான் ஊற்றி பபிள்ஸ் வருது, நல்லா கொதிக்கணும். கொதித்த உடனே தான் நான் ஊற்றி கிண்டுவோம். கிண்டுறத பாருங்கள் எப்படி செய்கிறோங்கிறத. மாவில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறணும். உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி கை விடாமல் உடனே கிண்டணும். கை விட்டோம்னா கட்டி கட்டியாக விழுந்துடும். கட்டி விழுகாமல் கிண்டணும். கை விடாமல் கிண்டுனாதான் கட்டி விழுகாது. கட்டி விழுந்துருச்சுன்னா அப்புறம் புளியவே வராது உரல்ல, இடியப்ப உரல்ல. இதை நல்லா க்ளீன் பண்ணி அப்படியே ரவுண்ட் பண்ணி கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கணும். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் புழிஞ்சு இடியாப்பம் சுடணும். தட்டில் எண்ணெய் தடவிக்கிறணும். தடவிட்டு அப்போ தான் ஒட்டாமல் வரும். மாவு ஒட்டக்கூடாதுன்னா அந்த மாதிரி எண்ணெயை தடவிட்டு உரல்லையும் தடவிக்கிறோம். அடுப்பில் தண்ணி வச்சு கொதி வர வைக்கணும். கொதி வந்த உடனே இந்த மாதிரி மாவு வச்சு உரல்ல இந்த மாதிரி புளியணும்.
இங்கிட்டு நல்லா அழகாக வட்டமாக புழிஞ்சிட்டு எடுத்து கொதிச்ச தண்ணியில் வைக்கணும். வச்சு தட்டை போட்டு மூடி வைக்கணும். இப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சான்னு எப்படி பார்க்கணுன்னா, கொஞ்சம் தண்ணியை தொட்டுக்கிட்டு கையில் இப்படி வச்சு பார்த்தோம்னா உள்ளே அமுங்காது. அமுங்கலைன்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். அதை எடுத்து வச்சுட்டு அடுத்த இதை மறுபடியும் இப்படி வேறு தட்டில் வச்சு இப்படி வச்சிடணும்.